நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரிய சாப்பாட்டை சைனீஸ் விரும்பி சாப்பிட்றாங்கன்னா சூப்பர் தானே. ஆனால் நான் இவங்களுக்கு என்ன கொடுத்தேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். சுட சுட நல்லெண்ணெய் வாசனையில் புளிப்பொங்கல், தாங்கர் பச்சடி, வத்தல் தான் செஞ்சு கொடுத்தேன். இந்த ரெசிபி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு குழிக்கரண்டி காடியா நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது கூட ஒரு கை வேர்க்கடலை சேர்த்து நல்லா வருங்க. காரத்துக்காக 3 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சமாக இஞ்சி துருவி சேர்த்துக்கோங்க. கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால நான் கொத்தமல்லி மட்டும் சேர்த்துருக்கேன். வேர்க்கடலையோட கலர் மாறினதும் இதில் 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்து 1 கப் புளி தண்ணி, 2 கப் நார்மல் தண்ணி சேருங்க. இதுக்கு நான் 1 கப் குதிரைவாலி அரிசியை கழுவி வச்சிருக்கேன், அதை தான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ தேவையான 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 கப் குதிரைவாலி அரிசியை நான் 4 முறை கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி சேர்த்துக்கிறேன். 1:3 ரேஷியோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் பாசிப்பருப்பு மட்டும் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா சலசலன்னு கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணணும். புளிப்பொங்கல் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் காடியா நல்லெண்ணெயில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாசனை. இப்போ 3 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி தளர இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப சீக்கிரமே இது கெட்டியாயிடும். இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்படியே மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?